ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம ஒரு நம்பருக்கு கியூப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம் அதை பத்தி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம். இப்போ உதாரணத்துக்கு யூ கன்சிடர் ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் இப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும். ஏ கியூப் பிளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி பிளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர் பிளஸ் பி கியூப். ஸோ இதுதான் வந்து இந்த கரஸ்பாண்டிங் கியூப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்றேன். ஏ கியூப் பிளஸ் ஏ ஸ்கொயர் பி பிளஸ் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பி கியூப் அப்படின்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ இது கூட வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ ஆட் 2 a ஸ்கொயர் பி பிளஸ் 2 ஏபி ஸ்கொயர். ஸோ இப்போ இதை ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆஸ் யூசுவல் என்ன கிடைக்கும்? என்னுடைய ஒரிஜினல் ஃபார்முலா வந்து கிடைக்கும். 3ab ஸ்கொயர் பிளஸ் பி கியூப். பட் ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். இப்போ ஏன் தேவையில்லாம இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு அரைஸ் ஆகலாம். ஸோ இன் ஜென்ரல் ஒரு நம்பருக்கு நான் இப்படிதான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ ஏபி ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் கியூபிக் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்குள்ள ரேஷியோ எடுக்கிறேன். என்னன்னா பி பை ஏ அப்படின்னு எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஏ கியூப் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரேஷியோ பி பை ஏவால மல்டிப்ளை பண்றேன். பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஏக்கு ஒரு ஏ கேன்சல், மீதி ஏ ஸ்கொயர் பின்னு கிடைக்கும். இப்போ அகைன் என்ன பண்றேன்? இந்த ஏ ஸ்கொயர் பியை அகைன் நான் பி பை ஏவால மல்டிப்ளை பண்றேன். பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஏக்கு ஒரு ஏ கேன்சல், அகைன் ஏபி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ சிமிலர்லி மீதி இருக்கிற ஏபி ஸ்கொயரை அகைன் பி பை ஏவால மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஏஏ வில் கேன்சல், பி கியூப் அப்படின்னு கிடைக்கும். அப்போ சிம்பிள் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஏபி கொடுத்துருக்காங்க, அந்த ஹோல் கியூப் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பருடைய கியூபிக் இங்க போட்டுட்டு சரிங்களா, மீதியை வந்து என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு நம்பருடைய ரேஷியோவால மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும். எத்தனை டைம்? இங்க 1 2 3 டைம் வந்து நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூ கெட் திஸ் ஈக்குவேஷன். ஸோ அது கூட இங்க என்ன பண்ணணும்னா இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த நம்பர் என்ன பண்ணிருக்காங்க? 2ஆல மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டிருக்காங்க. இப்ப அதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவரால் கியூபிக் நம்பர் வந்து எனக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இதை நீங்க ப்ராப்ளம் பார்க்கக்குள்ள இன்னும் கிளியர் கட்டா உங்களுக்கு புரியும். இப்போ உதாரணத்துக்கு ஐ டேக் 13 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்க ஏயோட வேல்யூ வந்து ஐ டேக் இட் இஸ் 1 அண்ட் ஐ டேக் பி இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு ஸோ ஏ கியூபோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 1. அப்போ 1 இட் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப். ஸோ இது வந்து நான் இது கூட மல்டிப்ளை பண்ணணும், பி பை ஏ கூட மல்டிப்ளை பண்ணணும். பியோட வேல்யூ 3, ஏயோட வேல்யூ 1. அப்போ இதோட வேல்யூ 1 ஈக்குவல் டு 3. இது கூட 3 மல்டிப்ளை பண்ணுங்க. அகைன் திரும்பி 3 மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இன்ட்டு 3 9. அகைன் இது கூட 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 27. ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். மொத்தம் 3 டைம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். 1 2 3 3 டைம் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த மிடில் இருக்கிற ரெண்டு நம்பர் திஸ் இஸ் நத்திங் பட் ஏ ஸ்கொயர் பி, திஸ் இஸ் ஏபி ஸ்கொயர், திஸ் இஸ் பி கியூப். சரிங்களா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா பி கியூபோட வேல்யூ 27 வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ண சொல்லியிருந்தீங்க 6. சரிங்களா? இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 18. இதை ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஆக்சுவலி ஒவ்வொருத்துலயும் சிங்கிள் டிஜிட் தான் போடணும். இங்கே 7 போடுறேன். அப்போ இந்த 2 வந்து எனக்கு இங்கே கேரி ஓவர் ஆயிரும். ஆல்ரெடி இங்க எவ்வளவு இருக்கு? 18 பிளஸ் 2 20 29ன்னு வரும். சரிங்களா? அப்போ 29 அப்படின்னு சொல்லி வருதுன்னா இதுல வந்து நான் 9 மட்டும் இங்க வச்சுக்கணும். இங்க இருக்கிற 2 இங்க கேரி ஓவர் ஆயிரும். 6 பிளஸ் 3 என்ன இருக்கு? எனக்கு 9. இது கூட 2 ஆட் பண்ணா 11. மீதி எனக்கு இங்க கேரி என்ன ஆகும்? 1 வரும். ஆல்ரெடி இங்க 1 இருக்கு. சரிங்களா? 1 பிளஸ் 1 2. அப்போ 13 ஸ்கொயருடைய வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 2197. இதுக்கு ஈக்குவலா இருக்கும். மன்னிக்கணும், இட் இஸ் 13 கியூப். 13 கியூபோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2197. Now you see this, it is 2197. Exactly we got. ஸோ நம்ம பெரும்பாலும் ஒரு கியூபிக் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம பெரும்பாலும் இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5% வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 3 years அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ 100/500
into 100 divided by 100 into 105 divided by 100. சரிங்களா? So like that we multiply some numbers. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல இப்போ இங்க 105 வந்து எனக்கு 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. சொன்னது புரியுதுங்களா? அப்போ இந்த 105 கியூபை நான் எப்படி போடலாம்? சரிங்களா? ஸோ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். நம்ம இன் டீடைல்டு பார்ப்போம் அந்த ஃபார்முலா எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்ட்டு. பட் ஹியர் யூ டேக் இட் இஸ் 105 கியூப். இதை நம்ம மெயினா பார்க்கணும். அப்போ இந்த நம்பரை ரெண்டா பிரிச்சுக்கிறேன். இங்க a இஸ் ஈக்குவல் டு 10 அண்ட் b இஸ் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ b பை a அப்படிங்கிற ரேஷியோ வந்து என்ன வரும்? 5/10 விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த a யோடைய கியூப் இங்கே போடணும். 10 10ஓட கியூப் வந்து என்னது? 10 ஸ்கொயர்னா 100, 10 கியூப்னா 1000. சொல்லுது புரிஞ்சுங்களா? ஸோ 1000 வந்துடுச்சு. இப்போ இது கூட என்ன பண்ணணும்? இந்த b பை a ரேஷியோவை மல்டிப்ளை பண்ணணும் 3 டைம். ஃபர்ஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணக்குள்ள பை 2 இருக்கு. அப்ப சிம்பிளா 1000ல பாதி 500, 500ல பாதி 250, 250ல பாதி 125, 3 டைம் போட்டாச்சு. ஸோ இதை வந்து நான் ரெண்டால மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 1000. இதை ரெண்டால மல்டிப்ளை பண்ணா 500. சரிங்களா? இப்போ இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதை நான் இங்க ஆட் பண்ணிக்கிறேன். 750 வருதுங்களா? இங்க 1500 வருது. இங்க 1000 இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க 125. ஸோ இப்போ இந்த 5 நான் கீழே போட்டுடுறேன். மீதி என்ன இருக்கு? எனக்கு 12 இருக்கு. இந்த 12 இது கூட ஆட் பண்ணுங்க. 700 என்ன வரும்? 62ன்னு வரும். இந்த 2 கீழே போட்டுங்க. மீதி எவ்வளவு இருக்கு? 76 இருக்கு. 76 இங்க போயிடும். நான் ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 1576ன்னு வரும். அகைன் 6 கீழே போட்டுங்க. மீதி எவ்வளவு இருக்கு? 157 இருக்கா? இந்த 157 இங்க போயிடும். அப்போ 1157. அப்ப தேர்ஃபோர் 105 கியூப் இதோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 1157625 இதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? சோ இப்போ இந்த 2 0 4 மொத்தம் 6 0 இருக்கு. அப்போ 3 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிட்டீங்கன்னா this is the corresponding value. சோ இந்த மாதிரி நீங்க எந்த கியூபிக் வேணாலும் உங்களால போட முடியும். I go for one more problem. I take it is 25 cube. சரிங்களா? 25 கியூப் அப்படின்னா 2 கியூப் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இட் இஸ் 2 2 4 4 2 8. சரிங்களா? அப்ப மீதி என்ன இருக்கு? எனக்கு b பை a இருக்கு. b வந்து எவ்வளோ? 5, a வந்து என்னது? 2. இப்போ இந்த நம்பரை நான் 5/2ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்ப நான் 5/2ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 4 4 5 20ன்னு வரும். அப்போ இங்க 20. இப்போ இந்த 20 வந்து என்ன பண்ணணும்? அகைன் 5/2ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா என்ன கிடைக்கும்? 10 × 5 50ன்னு கிடைக்கும். அகைன் இந்த 50 என்ன பண்ணணும்? 5/2ஆல மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா என்ன கிடைக்கும்? அகைன் 5 × 125 வந்து 125ன்னு வரும். சரிங்களா? இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். 40, இது வந்து 100. ஸோ தட்ஸ் ஆல். நீங்க போட்டுங்க 8 60 150 125. இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்து எழுதுங்க 5. இப்போ இந்த 12 இது கூட போச்சுன்னா 162. அப்போ 2 மீதி 16 இங்க போயிடும். ஸோ 16 இது கூட ஆட் பண்ணா 76 6 மீதி 7 இருக்கும். 7 இங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா 15. சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் 25 கியூப் உடைய வேல்யூ வந்து 15625. ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எந்த ஒரு கியூபிக் வேல்யூவும் என்னால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.